கடாய் வச்சுட்டேன். இதில் வந்து எண்ணெய் விட இன்னும் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் வந்துட்டு போட்டு வறுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வறுத்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகணும். கடலைப்பருப்பும் உளுந்தும் போட்டுருக்கேன். நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வைக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் ஆயிலை விட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு போகிறோம். ஏன்னா காரமே இருக்காதனால நிறையவே ஒரு 4-5 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டு நம்ம இதில் புளி ஆட் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா புளி ஆட் பண்ணால் அதில் இருக்கிற மெடிசன் வேல்யூலாம் போயிடும். அதனால் ரொம்ப நேரம் வதக்கின அவசியம் வந்து சும்மா லைட்டாக வதக்கினா போதும். நான் ஒரு 10 இடம் எடுத்துருக்கேன். நல்லா வதக்கியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ்க்கு இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கலாம். இந்த கடாயில் 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு தேங்காய் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக வறுத்தா போதும். இதையும் உளுந்து கடலைப்பருப்போட ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ஸை அரைச்சிப்போம். சும்மா ஒரு 1 மினிட் அப்படிங்கன்னா போதும். இப்போது உளுந்து கடலைப்பருப்பு தேங்காய் ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். இன்னும் நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இதில் வதக்கி வச்ச இலையை போட்டு அரைச்சிடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதை பாருங்கள் சட்னி எவ்வளோ யம்மியாக ரெடி ஆகிடுச்சின்னு. நல்ல க்ரீன் கலர் நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இதை தாளிச்சுப்போம். இப்போ ஆயில் எடுத்திருக்கேன் கடாயில், தாளிக்க கரண்டியில். இதில் இப்போ உளுந்து போட்டேன். இதில் கொஞ்சம் கடுகும் போட்டுருக்கேன். கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது. இப்போ இதை அப்படியே சட்னியில் போட்டுடலாம். பாருங்கள் சட்னி எவ்வளோ நல்லா வந்துருக்கு.